ஓம் சாந்தி. இந்த வாரத்தினுடைய ஸ்வமானம் சூழ்நிலை பார்க்கும்போது நம்முடைய புருஷார்த்தத்தை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கே தோணுது. தீவிரமாக ஆகணும் இல்லையா? ஸோ இந்த வாரத்தினுடைய ஸ்வமானம் மே தீவிர புருஷார்த்தி ஹூம். நான் தீவிர முயற்சியாளர், தீவிர புருஷார்த்தி. இதான் ஸ்வமானமே. என்ன பாபா சொல்கிறாங்களோ அந்த முயற்சியையும் பண்ணணும். அதன் கூடவே நான் தீவிர முயற்சியாளருங்கிற சுய பெருமையை தனக்குத்தானேயும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால் ஸ்வமானம் நான் தீவிர முயற்சியாளர், நான் தீவிர புருஷார்த்தி. பாப்தாதா அமிர்த வேளையில் ஒவ்வொருவருடைய புருஷார்த்தத்தையும் சோதனை பண்ணுறாராமா. பண்ணுறாங்க 2 பேர் சேர்ந்து அமிர்த வேளையில் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி புருஷார்த்தம் பண்ணுறாங்கன்னு பாப்தாதா 2 பேரும் சோதனை பண்ணுறாங்களாம். என்ன சோதனை பண்ணுறாங்களாம்? 4 பாடங்களையும் முயற்சி தீவிரமாக இருக்குதா அல்லது சாதாரணமாக இருக்குதான்னு பார்க்குறாங்களாம். முயற்சின்னா, தீவிர முயற்சின்னா என்ன? 4 பாடங்கள்லையும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதோ அத்தனை சப்ஜெக்ட்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கிறது தானே ஒரு ஸ்டூடெண்ட்டு தீவிரமாக நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதே போல் நமக்கு 4 பாடங்கள் பாபா கொடுத்துருக்குறாங்கன்னா 4 பாடங்கள்லையும் ஒவ்வொரு குழந்தையும் முயற்சி தீவிரமாக பண்ணுதா சாதாரணமாக பண்ணுதா அப்படின்னு பாப்தாதா அமிர்த வேளையில் செக் பண்ணுறாங்களாமா. சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரமாக இப்பொழுது சதா தீவிர புருஷார்த்தத்தின் அவசியம் உள்ளது. சதா தீவிர புருஷார்த்தம் அதற்கு அவசியம் உள்ளது. சரி, தீவிர புருஷார்த்தம் எதற்கு பண்ணணும்? பாபா சொல்றாங்க, இப்பொழுது விசேஷமாக ஸ்வபாவம் மற்றும் சமஸ்கார பரிவர்த்தனையில் தீவிர வேகம் தேவை. தன்னுடைய சுபாவம், தன்னுடைய சமஸ்காரத்தை நாம் மாற்றம் செய்ய வேண்டும். அதுதானே புருஷார்த்தமே. கலியுகத்தில் இருந்த அசுர சம்ஸ்காரத்தை இப்போ தெய்வீக சமஸ்காரமாக மாற்றணும். அதற்கு முன்னதாக சங்கமயுகத்தில் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் வரணும் நமக்கு? சங்கமயுகத்தில் ஈஸ்வரிய சமஸ்காரம், பாபாவோட சமஸ்காரம் எதுவோ அதை கொண்டு வரணும். அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் தெய்வீக சம்ஸ்காரம் அதில் இன்க்ளூடட் இல்லையா? அடக்கம். சிவ பகவான் வாட்சி, சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னா, இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக நீங்கள் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். மெதுவான முயற்சி, ஸ்லோ புருஷார்த்தம். மந்தமான முயற்சி செய்யக்கூடாது. தீவிர முயற்சி செய்தீர்கள் என்றால் லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் வர முடியும். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட்னா கடைசியாக வந்திருக்கிறோம் குழந்தைங்க. ரமேஷ் பாய் ஒரு முறை அக்கௌண்ட்ஸ் ரமேஷ் பாய் சொன்னாங்க, நீங்கள்லாம் நினைக்கிறீங்க 30 வருஷம் 35 வருஷம் நான் பாபா குழந்தையா இருக்கிறேன், நான் சீனியர் பிரதர், சீனியர் மாதாஜி, சீனியர் சிஸ்டர் நினைக்கிறீங்க. ஆனால் சாக்கார பாபா மம்மாவை பார்க்காத நீங்கள் எல்லாருமே லேட்டு தான் சொல்லிட்டார். சாக்கார் பாபா மம்மா பாலனை அடையலைன்னாலே லேட்டு தான். நான் இத்தனை வருஷம் சீனியர்லாம் நினைக்காதீங்க, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டே நினைக்காதீங்க அப்படின்னு ரமேஷ் பாய்க்கு சொன்னாங்க கிளாஸ். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து சாக்காரத்தில் இங்கே தான் பாலனை அடையல, அட்லீஸ்ட் சத்தியத்துலையாவது அந்த லக்ஷ்மி நாராயண கூட வர்றதுக்கு புருஷார்த்தத்தை பண்ணுங்க அப்படின்னு கிளாஸை சொன்னாங்க. ஸோ பாபா சொன்னாங்க, லாஸ்ட்டாக வந்திருக்கிறோம். நம்ம எத்தனை வருஷமாக வந்திருந்தாலும் நம்ம லாஸ்ட்டு தான். லாஸ்ட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக புருஷார்த்தம் பண்ணி ஃபர்ஸ்டில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாபா. கரைங்கன்னா செய்வீங்க தானே? பாபா கேட்குறாங்க, செய்வீங்க தானே? அடுத்து கேட்குறாரு, கரைங்கே செய்வீங்களா? தனக்குத்தானே ஸ்ட்ராங் சங்கல்பா பண்ணணும், தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். யோகாபியாஸ் அதில் ஃபஸ்ட்டு பயிற்சி, யோக பயிற்சியில் நான் தீவிர புருஷார்த்தி ஆத்மா. என்னுடைய முயற்சியினுடைய ஈடுபாட்டினால் பாபா எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார். ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை நல்லா படிக்குதுன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதே போல நாம தீவிர முயற்சி பண்றோம்னா நம்மால பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாமா, எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்களாமா பாபா. அப்படி நாம நினைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மேலும் என்னை அவர் தன்னுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்தில் அமர வைத்துக் கொண்டார். நானும் திடமாக சங்கல்பம் செய்கின்றேன், உறுதியான சங்கல்பம் செய்கின்றேன். என்ன சங்கல்பம்? நான்
பாப் தாதாவின் ஒவ்வொரு ஆசையையும் அவசியம் பூர்த்தி செய்வேன் என்று நான் உறுதியான சங்கல்பம் செய்கின்றேன். பாப்தாதா என்னை மிகவும் அன்போடு சில நேரங்களில் தன்னுடைய மடியில் வைத்துக் கொள்கின்றார், சில நேரங்களில் தன்னுடைய கண்களில் நிறைத்துக் கொள்கின்றார்கள். நான் பாபாவின் அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். இது முதல் யோக பயிற்சி. இந்த வாரம் முழுவதும் நாம செய்யணும். நான் தீவிர முயற்சியாளர் குழந்தை, பாப் தாதா என்னால் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க, அதனால நான் செய்கிற முயற்சியை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைஞ்சு என்னை தன்னுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. பாப் தாதாவினுடைய ஒவ்வொரு ஆசையும் நான் கட்டாயமாக பூர்த்தி செய்வேன் அப்படின்னு திட சங்கல்பா நான் பண்ணுறேன். பாபா சில நேரம் அன்பா என்னை மடியில் வச்சுக்கிறாங்க, சில நேரம் கண்களுக்குள்ள இமைகளுக்குள்ள பாபா வச்சுக்கிறாங்க. நான் பாபாவோட அன்புங்கிற ஊஞ்சல்ல ஆடிட்டே இருக்கிறேன். இதை நாம் இந்த வாரம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி, மன்சா சேவா செய்ய வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, எல்லாரும் மன்சா சேவா செய்றீங்களா? யார் செய்றீங்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் யார் செய்யவில்லையோ அவர்கள் செய்ய வேண்டும். மவுண்டபுல் இந்த தடவை எல்லாரும் சொன்னது அது என்னன்னா, சதா வைப்ரேஷன் கொடுக்கணும். உலகத்தினுடைய நிலைமையை பார்க்குறோம், மேலேருந்து சதா சாந்தியின் வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் சதா. ஸோ யார் செய்யலையோ செய்யணும். போக போக இதுக்கு ரொம்ப அவசியம் ஏற்படும். இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ரொம்ப அதிகமாக நமக்கு இதனுடைய அவசியம் இருக்குது உலகத்துக்கு. ஆனால் இப்பொழுதிலிருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. என்ன பழக்கம்? மன்சா சேவை செய்வதற்கான பழக்கத்தை இப்பொழுதிலிருந்தே கொண்டு வாங்க. இதனால் மனசு பிஸியாக இருக்கும். மன்சா சேவா பண்ணிகிட்டே இருந்தோன்னா தேவைப்படுது. இன்னைக்கு உலகத்துக்கு எவ்வளோ பயத்தோட மக்கள் வாழ்கிறாங்க, எவ்வளோ அசாந்தியில் வாழ்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு யார் கொடுப்பாங்க சாந்தி? யார் கொடுப்பாங்க தைரியம்? யார் கொடுப்பாங்க ஆறுதல்? நம்மளை தவிர யார் கிடையாது, கொடுக்க முடியாது இல்லையா? அதனால பாபா சொல்கிறாங்க, இப்படி நம்ம மனசா சேவா பண்ண பண்ண நம்ம மனசு முதல்ல பிஸியாக இருக்கும். மனசில் வேற வேஸ்ட் வராது இல்லையா? அப்போ மனசு பிஸியாக இருக்கும். அப்போ மன்மனா பவ, பாபாவை நினைக்கிறது சகஜமாயிடும். ஏன்னா பாபாவை நினச்சி தானே சக்தியும் கொடுப்போம். பாபாட்ட இருந்து சக்தி ரிசீவ் பண்ணி பாபா என் மூலமாக கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆயிடுது? மனசு பிஸி ஆயிடுது, நமக்கு பாபா நினைவும் அதில் வந்துடுது, ஈஸி ஆகிடும். அது மட்டும் இல்லை, நம்முடைய சுபாவ சமஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்யறதுல கூட சகஜமாக உதவி கிடைக்கும். விஸ்வ சேவை நாம செய்யும்போது நமக்குள்ள மாற்றம் என்பது அந்த சக்தி, அந்த சுப பாவனை பண்றதனுடைய சக்தி நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறது. ஆக நாம் அனைவரும் தங்களுடைய விதவிதமான சொரூபங்களால் விஸ்வத்திற்கு சுகம், சாந்தி, சக்தி, பவித்திரத்தாவின் கிரணங்களை கொடுக்க வேண்டும். சில நேரம் சுகம் கொடுக்கணும், சில நேரம் சாந்தி கொடுக்கணும், சில நேரம் சக்தி கொடுக்கணும், சில நேரம் பவித்திரத்தா கொடுக்கணும். விதவிதமான சொரூபங்கள். சில நேரம் பரந்தாமத்திலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும், சில நேரம் ஃபரிஷ்தா ஆகிட்டு ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போகணும், சில நேரம் உலக உருண்டைய கையில் முன்னாடி பார்த்து அதுக்கு வைப்ரேஷன் கொடுக்கணும். இப்படி ஏதாவது நாம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஏதாவது சொரூபத்திலிருந்து உலகத்துக்கு சுகம், சாந்தி, சக்தி, அதனுடைய கிரணங்கள், பவித்திரத்தாவின் கிரணங்களை கொடுத்துட்டே இருக்கணும், சகாஷ் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. இது ரெண்டாவது பயிற்சி. முதல் பயிற்சி, நாம பாபாவோட மடியில் இருக்கிறோம், தீவிர புருஷார்த்தம்ன்ற அனுபவத்தை பண்ணணும். ரெண்டாவது பயிற்சி, மன்சா சேவா நாம பண்ணணும். இதுக்கான தாரணா, இதை நம்ம செய்யணும்னா நம்ம என்ன தாரணா பண்ணணும்? என்ன தாரணா பண்ணணும்? இவ்வளோ பெரிய பொறுப்பு பாபா நம்ம கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன தாரணா பண்ணணும்? பரிவர்த்தன், மாற்றம். என்ன மாற்றம்? தேக உணர்வை ஆத்ம உணர்வாக மாற்ற வேண்டும். 63 பிறவிகளாக இந்த தேக உணர்வு என்ற மண்ணிலேயே விளையாண்டுட்டு வந்திருக்கிறோம். தேக உணர்வுங்கிற மண்ணில் எத்தனை காலமா விளையாண்டுருக்கிறோம்? 63 பிறவிகளாக விளையாண்டு வந்திருக்கிறோம். அதுல விளையாண்டதுனால என்ன ஆச்சு? பாபா சொல்றாங்க, தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. பாபா இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறதுக்காக கேள்வியா கேட்குறாங்க.
பாபா சொன்னாங்க, இப்போ பாபா நமக்கு சுய ராஜ்யம் என்ற சிம்மாசனம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தங்களுடைய இதய சிம்மாசனத்தை கொடுத்திருக்காங்க பாபா. உள்ளம் என்ற சிம்மாசனத்தை பாப்தாதா கொடுத்திருக்காங்க. அப்ப நாம இப்பொழுதும் கூட தேக உணர்வு என்ற அழுக்கான மண்ணுல போய் கால வைக்கணுமா? 63 பிறவிகளா அந்த அழுக்கான மண்ணுல விளையாண்டு எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து ரீச் ஆயிருக்கிறோம். இப்போமா அதுல கால வைக்கணும்? அழுக்கான மண்ணுல சுய ராஜ்யம் என்ற சிம்மாசனம் கொடுத்திருக்காங்க பாபா. பாபாவோட உள்ளம் என்ற சிம்மாசனம் கொடுத்திருக்காங்க. சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு சுத்தமா ஹையஸ்டா இருக்கிறத விட்டு இப்போமா மண்ணுல கால வைக்கணும்? நினைவிருக்கட்டும். பாபா சொல்றாங்க, என்ன நினைவிருக்கட்டும்? யார் இப்பொழுது சிம்மாசனதாரியாக இப்பொழுது இருப்பார்களோ அவர்களே முழு கல்பத்திலும் சிம்மாசனதாரியாக இருப்பார்கள். 2 சிம்மாசனம் பாபா கொடுத்திருக்காங்க. ஒண்ணு சுயராஜ்ய சிம்மாசனம், 2வது பாபாவோட உள்ளம் என்ற சிம்மாசனம் இல்லையா? அதனால இப்போ மாத்தி மாத்தி 2 சிம்மாசனத்திலையும் உட்காரணும். ஆகையினால் இப்பொழுது தேக உணர்வை ஆத்ம உணர்வாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும். பாபா அடுத்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அடுத்த முறை யார் தனக்குள் மாற்றம் செய்துவிட்டு பாப் தாதாவை சந்திப்பதற்காக வருவீர்களோ அவர்களுக்கு பாப் தாதா சிறிய பரிசோ அல்லது பெரிய பரிசோ கொடுப்பார்கள். சீசன் முடிய போது நாம எல்லாம் பாப் தாதாவை சந்திச்சுட்டு வந்துட்டோம். அப்ப அடுத்த தடவை நம்ம பாப் தாதாவை சந்திக்க போறப்போ என்ன செய்யணுமா? என்ன மாற்றம் செஞ்சிருக்கணும்? புருஷார்த்தத்தை எப்படி பண்ணியிருந்திருக்கணும்? தீவிரம்ங்கிறது எதை சொல்றாங்க பாபா? எதுல தீவிர மாற்றம் கொண்டு வரணும்? தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தை மாத்திருக்க. அப்ப பாபா சின்னதோ பெருசோ நமக்கு பரிசு கொடுப்பாங்க. பரிவர்த்தனை விழாவை கொண்டாடுவாங்களாமா. இது பாப்தாதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதற்காக நம்ம செய்ய வேண்டிய சிந்தனை என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிகழ்கால சமயத்தில் ஏன் தீவிர புருஷார்த்தம் அவசியமாக உள்ளது? இதை சிந்திக்கணும். ஏன் தீவிர முயற்சி பண்ணணும்? அவசியம் என்ன? இதை பற்றி சிந்திக்கணும். சிந்திச்சு எழுதணும். 2வது, சாதாரண முயற்சியாளர்னா அவங்க எப்படி இருப்பாங்க? தீவிர முயற்சியாளர்னா எப்படி இருப்பாங்க? 2 நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை எழுதணும். டிஃபரன்ஸ் என்ன? 3வது, எல்லாருமே தீவிர முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு தெரியும் நாம எந்த அளவுக்கு தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 3வது கேள்வி என்ன பார்க்கணும்னா, எந்தெந்த விஷயம் என்னுடைய தீவிர புருஷார்த்தத்தின் வழியில் பாதகமாக ஆக்கி கொண்டிருக்கிறது? பாதகம்னா என்ன? தடையாக ஆக்கி கொண்டிருக்கு. நான் தீவிர புருஷார்த்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஏதோ ஒன்று தடுக்குது, ஏதோ ஒன்று அப்பப்போ ஸ்லோ டவுன் பண்ண வச்சிருது முயற்சின்னா அது எது தடுக்குது? எது எனக்கு தடையாக இருக்கிறது? அதை யோசிச்சு சிந்தனை பண்ணி எழுதணும். அடுத்த 4வது, தீவிர முயற்சியாளர் ஆகுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இதை தன்னுடைய பர்சனலா தனக்குத்தானே திட்டம் போடுங்கள். நான் என்ன பண்ணணும்னு அடுத்தவங்கிட்ட கேட்கக்கூடாது. அவங்க சொல்றது நமக்கு சூட் ஆகாம போகலாம். தனக்குத்தானே என்னோட ரெகுலர் ரொட்டீன் இப்படி, என்கிட்ட இந்தந்த பலவீனங்கள் இருக்குது, என்கிட்ட இன்னும் இந்தந்த சுபாவ சன்ஸ்கார் இருக்குது, நான் அதை ஜெயிக்கிறதுக்கா நீண்ட கால முயற்சி பண்றேன். ஆனாலும் இருக்கிற காலத்துல நான் இதை இவ்வளோ ஸ்பீட்ல பண்ணினேன்னா ஒர்க் அவுட் ஆகாது, தீவிரமா பண்ணணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும், எப்பப்ப பண்ணணும், தனக்குத்தானே செக் பண்ணி எழுதணும், பிளான் பண்ணணும். பிரியமான சாதகர்களே, மாற்றம் என்பது இந்த சிருஷ்டியினுடைய நியமம். அது இயற்கையில் மாற்றம் வரதாக இருந்தாலும் சரி, ஆத்மாவில் மாற்றம் வரதாக இருந்தாலும் சரி, இது மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. காலத்தின் சக்கரம் என்பது அனைத்தையும் மாற்றி விடுகிறது. யாரு புத்திசாலி ஆத்மாவாக இருப்பாங்களோ அவர்கள் சமயத்திற்கு முன்னதாகவே தனக்குள் மாற்றம் கொண்டு வந்து விடுகிறார்கள். பரீட்சை வர்ற வரைக்கும், ஃபைனல் எக்ஸாம் வர்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பிஃபோராகவே படிச்சு ரிவைஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா? சமயத்திற்கு முன்னதாகவே மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள் புத்திசாலியான ஆத்மா. அப்போ அவங்க அந்த சமயத்துல அவங்க அடி வாங்க மாட்டாங்க, கஷ்டத்துல மாட்டிக்க மாட்டாங்க. பாபா அடிக்கடி நமக்கு சமிக்ஞை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன சமிக்ஞை? முயற்சி செய்வதற்கான சமயம் கடந்து விட்டது, புருஷார்த்தம் செய்வதற்கான சமயம் கடந்து விட்டது. அப்புறம் இப்பொழுது தீவிர முயற்சி செய்வதற்கான சமயம் இது. வெறும் முயற்சி பண்ணதுக்கான சமயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இப்போ நீங்கள் லேட்டில் வந்திருக்கீங்க, ஆனால் இன்னும் டூ லேட் ஆகலை. இப்பொழுதும் கூட நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுக்காக மற்றும் கல்ப கல்பத்திற்காக தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள முடியும், வாய்ப்பு இருக்குது. लेट தான் போடப்பட்டிருக்கு, लेट बोर्ड. अब तो हम जाग जाए और स्वयं में संपूर्ण परिवर्तन लाते हुए संपूर्णता की मंजिल की ओर बढ़े, अन्यथा आने वाले काल हमें जकजोर कर रख देगा. பாபா சொல்றாங்க, இப்பொழுது நாம் விழித்தெழ வேண்டும். இன்னும் அறியாமை உறக்கத்தில் இருக்கிறனால தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், தீவிர முயற்சிக்கு பதிலா. ஆனால் இப்பொழுது நாம் விழித்தெழ வேண்டும். மேலும் தனக்குள் சம்பூர்ண பரிவர்த்தனையை கொண்டு வந்து சம்பூர்ணத்தன்மை, முழுமைத்தன்மை என்ற இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். இல்லையென்றால் காலம் நம்மை ஜோராக அசைத்துவிடும். அதனால பாபா என்ன சொல்றாங்க, இந்த வாரம் முழுவதும் நாம் எதில் கவனம் கொடுக்கணும்? தீவிர புருஷார்த்தம், புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகப்படுத்தணும். ஓம் சாந்தி.